41 பேர் இறந்த போது நீங்க டிஎம்கே மேல தள்ளி விட்டீங்க அந்த பக்கம், சரிங்களா? இப்ப இந்த ஒரு மரணத்துக்கு யார் காரணம்? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அந்த அது பிளாஸ்ட் ஆகி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஒன்னு கிரியேட் ஆகுது. எடப்பாடி நெக்ஸ்ட் சிஎம் ஆடுறாங்க இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப விஜய் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அப்ப யாரு டிஎம்கே தான். இங்க பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் பங்கேற்ற பிரதான ஊழல் குற்றச்சாட்டு யாராவது சொல்றாங்களா பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸே கேட்டால் பிஜேபி கூட்டணி. முந்தா நாள் இரவு யாராவது கற்பனை, மறுநாள் காலையில 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு யாராவது கற்பனை பண்ணி பண்ணிப்போம். இது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி? வாங்கிட்டு அவங்க காதலே விசில ஊதுங்க. நடக்குமாமா? நீங்க சொல்லுங்க, அது நடக்குமாமா? யாராவது ஒருத்தர் ஊத முடியுமா? இது அரசியலுக்காக பேசும். யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி? இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு வேணா கேட்பாங்க. ஆனா ஒரு மாற்றமா விஜய் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாம் மைனஸ் தானே உங்களுக்கு. பிளஸ்ஸா என்ன நடந்திருக்கு? பிளஸ்ஸா எதுவுமே நடக்கவே இல்லையே. நீங்க எதிர்பார்த்த படம் கூட ரிலீஸ் ஆகலையே. ஊழல் குறித்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்றேன். ஏற்கனவே வரியை பண்ணிருக்கிறீங்கன்றது டிக்ளேர் ஆயிடுச்சுலமா. ஏன் த்ரீஷா மட்டும் சொல்றாங்க? இவங்க கூட த்ரீஷா மட்டும் தான் நடிச்சாங்களா? இதுக்கு முன்னாடி பூமிகா, அந்த கைதிகா, இதெல்லாம் நிறைய நடிகைகளாம் இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு பேர் நடிச்சாங்க? ஏன் த்ரீஷா மட்டும் சொல்றாங்க? த்ரீஷாவோட தனியாக விமானத்தில் போனது நீங்கள் தானே போனீங்க. நீங்கள் அரசியல் கட்சி தலைவராயிட்ட பிறகு நீங்கள் தனி விமானத்தில் ஒரு நடிகரோட போகும்போது அது விமர்சிக்கப்படும். நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணணும். லிப்லாக்ன்ற விஷயத்தில் குடும்பமே பிளவுப்பட்டு இப்போ தப்பு தானே இது. 51வது பிறந்த நாள் அன்னைக்கு வெளியில் தொண்டர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நாய்க்குட்டி தூக்கி வச்சுட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ஏன் த்ரீஷா மீது மட்டும் ஏன் வருது? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் பேசுறாரு, அது வெளிச்சத்துக்கு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்படி தொடர்ந்து விஜய் நடத்துற மாநாடுகளா இருக்கட்டும், இல்ல பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், இந்த உயிரிழப்புகள் நடந்துட்டே இருக்கு. அது காரணம் அடிப்படை அவங்க கிட்ட பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேலத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இவங்களுக்கு இம்பாக்ட் கிடையவே கிடையாது. இப்போ போட்ட அந்த பிரச்சாரத்துல பெரிய அளவுல ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. காரணம் கேட்டீங்கன்னா ஒரு டெத்து. இது ஃபுல்லா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. என்னங்க மறுபடியும் இங்க ஒரு பணம் விழுந்துருச்சு. ஸோ இப்போதான் இதுதான். இப்போ இது யார் மேல சொல்வீங்க? நீங்க யார் மேல சொல்ல முடியும்? இப்போ 41 பேர் இறந்த போது நீங்க டிஎம்கே மேல தள்ளி விட்டீங்க அந்த பக்கம், சரிங்களா? இப்போ இந்த ஒரு மரணத்துக்கு யார் காரணம்? நீங்க சொல்லுவீங்களா? சூரிய வெளிச்சம் தான், சூரிய சின்னம் இருக்குது அவங்க கையில, அந்த சின்னம் பண்ண வேலை தான் இது சொல்ல முடியுமா? அப்படி கூட சொல்லுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி தற்கொலைக்கு தான் அதில் இருக்கிறானுங்க. ஆனால் இதுதான் உண்மை. இந்த ஸ்ட்ராட்டஜி இதுதான் முக்கியமான கவனம். இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இப்போ என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இல்ல நாங்க தான் டிஎம்கேக்கு எதிரி, இந்த இனிமேலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா விஜய கடுமையா சாடுறாங்க. இத்தனைக்கும் கடந்த முறை ஊழல் சக்தினே சொன்னாரு. அப்ப கூட கடுமையா சாடல. அப்பவே சாட வந்துட்டாங்க. இல்ல வந்தாங்கம்மா. இப்ப போற போக்குல ஒரு வார்த்தை ஒரு பத்திரிகா சந்திப்புல ஒரு 41 குடும்பங்கள் நடுரோட்டில் நினைச்சு எடப்பாடி பேசுறாரு. ஆனால் இப்ப பண்ணக்கூடிய கடுமையான தாக்குதல் அப்பவே இல்ல. இப்ப இந்த சேலம் பிரச்சாரத்துல விஜய் அதிமுக கடுமையா சாடல, திமுக தான் கடுமையா சாடி இருக்கிறாரு. ஆனால் எதிர்ப்பு எங்க இருந்து வருது கேட்டா, இங்க இருந்து வருது. தரம் தாழ்ந்து வருது. நயனார் நாகேந்திரன் கிட்ட தரம் தாழ்ந்து வருது. காரணம் என்னன்னா இதுதான் காரணம். திமுகவை கடுமையா எதிர்க்கும் போது இங்க தானாவே இங்க அடிச்சா அங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க அடிச்சா அவங்க கதறாங்க. காரணம் கேட்டீங்கன்னா இங்க அந்த அந்த பிம்பம் உடையுது. பிரச்சனை என்னன்னு கேட்டா, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அது பிளாஸ்ட் ஆகி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஒன்னு கிரியேட் ஆகுது. அது இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த பிராண்ட் உருவாகிறதுக்கு, அந்த ட்ரெண்ட் செட்டிங் வர்றதுக்கு ட்ரை பண்றாரு ஜான். ஆனால் அவருடைய நேரம் இது ஜானுடைய நல்ல நண்பர் தான். அவனை பாவம், அவன் நேரம் என்னன்னு கேட்டா, இவங்க இங்க எக்ஸிக்யூட் பண்றவங்க சரியில்லை. இவங்க சொதப்புறாங்க. அவன் மெல்ல மெல்ல சின்ன ஏணியில கொண்டு போறான். இதுல இந்த ஆதவர்ச்சினா இந்த தற்கொலை இவனுங்கெல்லாம் செய்யணும்னா பெரிய பாம்புல கொண்டு சரிக்கு விடுறாங்க. இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, யாரை எதிர்க்கணும்? இந்த நாஞ்சில் ஜம்ப் பண்றது, கட்சி விட்டு கட்சி ஜம்ப் பண்றதுனால இந்த நாஞ்சில் ஜம்பத். நீங்க யாரை எதிர்க்கணும்? நீங்க திமுக எதிர்க்கணும், அதிமுக எதிர்க்கணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக தான். அதனால தொடர்ந்து அவங்க திமுகவை வலுவா எதிர்த்துட்டு வராங்க. அப்படி ஒரு கணக்கு சொல்லப்படுது. வலுவா எதிர்த்தால் கூட டேமேஜ் ஆகிறது. இருங்க, நான் கேட்கறேன். நீங்க வலுவா எதிர்த்தால் கூட அங்க டேமேஜ் ஆகிறது, அங்க யார் டேமேஜ் ஆகிறாங்க பாருங்க. நீங்க இங்க வலுவா எதிர்க்கிறீங்க தான் நான் சொன்னேன். ஆனா டிஎம்கே டேமேஜ் ஆகுதா நீங்க சொல்லுங்க? இல்லையே. இப்ப நேற்று வரைக்கும் என்ன சொல்றாங்க பொதுமக்கள்கிட்ட, சராசரி மக்கள்கிட்ட கேட்டா, எடப்பாடி நெக்ஸ்ட் சிஎம் ஆடுறாங்க இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்ப விஜய் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அப்ப யாரு
டிஎம்கே தான். காரணம் கேட்டால் டிஎம்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் இருக்குமா, முதல் பெரிய ப்ளஸ் ரூலிங். நான் ஏதோ ஒரு ஆர்வம்லாம் சொல்லவே இல்லை. நீங்க என்ன திமுக மேல எந்த ஒரு அதிருப்தியும் மக்களுக்கு இல்ல. இது பாருங்க, நீங்களே சொல்லுங்களேன். நீங்க சிம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அதிருப்தி நீங்க சொல்லுங்க. இப்ப நிறைய சட்ட ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. என்ன சொன்னாலும் நீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேட்டா ஒரு பகுதி ஒரு பிரச்சனை, நான் மறுக்கலமா, ஒருபோதும் திமுக நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெரிய பிரச்சனையா நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு பவாரியா கும்பல் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல நேற்றுக்கு சேலத்துல 4 இடம், மதுரையில 10 இடம், இங்க ஒரு 5 இடம், இங்க ஒரு 9 இடம், இங்க ஒரு 2 இடம் சொல்லிட்டு இருக்கேன்னா இது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை. எங்கேயோ ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க நடக்கிறதுன்னு கேட்டா அந்த பகுதி பிரச்சனை ஆயிடும். அது நல்லா புரியும். அது வந்து ரீச் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. ஒரு ஆட்சியே வந்து வேணான்ற அந்த அந்த முடிவுக்கு வந்து மக்கள் வரதுக்காக. இப்ப நீங்க பெரிய பிரதான ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க, 1,76,000 கோடி இந்த ஸ்பெக்ட்ரம் அடிச்சாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு அளவுக்கு மிகப்பெரிய உழுக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துச்சுக்கிட்டா அது கண்டிப்பா பாதிக்கப்படும் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். ஆனால் அங்கொன்றுமா இங்கொன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது இந்தியா முழுதும் நடக்குது. 40,000 பெண்கள் வந்து குஜராத்ல காணும் சொல்லிட்டு தேசிய மகளிர் அந்த ஆய்வு அமைப்பே சொல்லுது. 40,000 பெண்கள் எங்க போனாங்க? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குதா? நான் இல்லைன்னு அதுக்காக நான் முட்டு கொடுத்ததாக பேசல. ஒரு பெரிய பிரதான பிரச்சனை வந்து திமுக வந்து இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். சரி, அப்படியே இந்த ஆட்சி வேணாம், அடுத்த ஆட்சி வேணும்னு சொல்லும்போது அவங்க லட்சணம் என்னன்னு பார்க்கணும். இங்க பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த 2021 வந்த அந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதுல ஊழல் குற்றச்சாட்டுனா இல்லை. இப்ப நீங்க சொல்லுவீங்க பொன்முடி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, பொன்முடி மீது அது எப்போ நடந்தது? இந்த 2021 நடந்தது இல்லை. இந்த 2021 செந்தில் பாலாஜி மீது இருக்கு. எப்போ ஆட்சியில்? அது அதிமுக ஆட்சியில். இந்த 2021 ஒரு பிரதான குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா? ஊழல் குற்றச்சாட்டு இவங்களே பேசுறாங்களா? டிவிக்கேல பேசுறாங்க, டிவிக்கேல சொல்றாங்க ஊழல் பண்ணிட்டீங்க, கொள்ளை அடிச்சிட்டீங்க, இதெல்லாம் பொதுவான பேச்சுமா, பொதுவான வார்த்தை. எங்க எத்தனை கோடி எந்த இடத்துல ஊழல் பண்ணாங்க உங்களால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அது முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. நீங்க சொல்லலாம், 19 சொல்லலாம். திமுக நானே கூட சொல்றேன், 2 கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா கடந்த வந்து 50-60 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா 2மே ஊழல் கட்சிகள் தான். பல அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வழக்கு சந்திச்சிருக்கிறாங்க, அங்கேயும் வழக்கு சந்திச்சிருக்கிறாங்க. 2 கட்சியிலே இன்னும் கூட வழக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பெண்டிங்ல இருக்கு, ஹைகோர்ட்ல வழக்கு முடிஞ்சு தண்டிக்கப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் 2021 பிறகு மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில பங்கேற்ற பிரதான ஊழல் குற்றச்சாட்டு யாராவது சொல்றாங்களா? பாத்தீங்கன்னா இல்ல. நானும் கூட பாக்குறேன், யாராவது சொல்றாங்களா? இல்ல. நீங்க 19 சொல்லலாம், விஜய் சொல்லலாம், இந்த ஊழல் கட்சிகள் ஊழல் ஆட்சி இருக்கு அப்படி 19 சொல்றது பிரச்சனை கிடையாது, அது பாதிக்காது. நீங்க சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து இதே மக்கள் கிட்ட போய் நின்றுட்டா இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வேற ஆட்சி வேணும்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அங்க யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அங்க எடப்பாடி கிட்ட அந்த பவர் இல்லை. இந்த ஆட்சி வேணா அந்த ஆட்சி வேணும்னு சொல்றதுக்கு காரணம் கேட்டா, எடப்பாடிக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸே வந்து கேட்டா பிஜேபி கூட கூட்டணி, பாஜக கூட கூட்டணி இருக்கிறது மிகப்பெரிய மைனஸ். சாதாரணமாகவே வந்து மைனாரிட்டி வாக்குகள் வந்து இழக்கிறாரு. மைனாரிட்டி வாக்குகள் எங்க போகுது? நேரம் வந்து டிஎம்கே தான் போகுது. அதுவே மிகப்பெரிய பிளஸ் இல்லை உங்களுக்கு. கடைசியா வாக்களிக்கும் போது நான் சொல்றேன், நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. கடைசியா வாக்களிக்க அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யோசிப்பாங்க. அன்னைக்கு டேட்டுக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க, முந்தா நாள் நடந்த விஷயம் யாராவது எது கற்பனை பண்ணீங்களா? முந்தா நாள் இரவு யாராவது கற்பனை, மறுநாள் காலையில 5,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு யாராவது கற்பனை பண்ணிப்பாங்க? இது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி? விஜய பயந்து இத போட்டாரா? பயந்துன்னு சொல்லுங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. விஜய் வந்து சொல்லுங்களேன். நீங்க விஜய் என்ன சொல்றாரு? வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. வாங்கிட்டு அவங்க காதலே விசில ஊதுங்க. நடக்குமாமா? நீங்க சொல்லுங்க, அது நடக்குமாமா? யாராவது ஒருத்தர் ஊத முடியுமாமா? இது அரசியலுக்காக பேசுது. யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி? இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு வேணா கேட்பாங்க, அடுத்து இன்னொரு 1000 ரூபாய் வருமானம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் நடக்காது. இது ஏற்கனவே ஒரு ஃபார்முலா. அங்க பீகார்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்க 10,000, இங்க 5,000. ஸோ இப்போ இதே முதலமைச்சர் சொல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து தடுக்கிற சதி நடக்குது அப்படி சொல்றாங்க. ஏன்னா தேர்தல் வந்து அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து அறிவிக்க முடியாது, இந்த மாதிரி திட்டங்களை வந்து அறிவிக்க முடியாது, அதுக்கு முட்டுக்கட்டையாயிரும். அப்போ
இதுதான் இங்க அரசியல் வியூகம் தான் முக்கியம். நீங்க சொல்றீங்க வாங்க, நீங்க வந்து உங்ககிட்ட கொள்ளடிச்ச போனா நீங்க வாங்கிக்கணும். இது அரசு முழுக்க முழுக்க தேர்தலுக்கு கொடுக்கறது, கட்சி கொடுக்குது. தேர்தல் நேரத்தில் வந்து மறைமுகமாக கொடுக்கறதுன்றது இது அரசோட ஸ்கீம். இது நீங்க சொன்னாலும் அவங்க வாங்கிப்பாங்க. வேணா இப்படி சொல்லி பார்க்கணுமா விஜய்? ஒரு சவாலுக்காக சொல்றேன். இவங்க சொல்றான்ல வாங்காதீங்க, இது உங்க கொள்ளடிச்ச சார் வாங்கிக்க சொல்றேன். இப்படி மாத்தி சொல்லுங்க, நீங்க வாங்காதீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் வாங்காம இருக்காங்க பார்ப்போம். மக்கள் பணம் தானே, அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சாங்க, வாங்கிக்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்றது கேட்டீங்கன்னா அதுவே அடிப்படையில தப்பு. நீங்க ஊழலுக்கு எதிராக கொள்ளையடிச்ச பணம் கொடுத்தா நீங்க வாங்கிப்பியா? நான் கேட்கறேன். விஜய் வாங்கிப்பாரா? ஒருத்த வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வரான், ஒரு படத்தை தயாரிக்கணும்னு சொல்றான், நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்து கேட்பீங்கல்ல? அது மாதிரிதான் இதுவும். ஒருத்தர் இனாமா கொடுத்தால் கூட இந்த பணம் கொள்ளையடிச்ச பணம்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? அப்போ வாங்கினா அதுல பங்குன்னு ஆயிடுது இல்ல? அது அடிப்படையில் நீங்க சொல்றதே தப்பு. சரி, அப்படியே நீங்க சொல்றது நீ வாங்காத சொல்லி பார்க்கலாம். எத்தனை பேர் வாங்காம இருக்கா? போலாம், தலைவர் சொல்லிட்டாரு, எங்க தலைவர் வாங்க வேணாம் சொல்லிட்டாரு. கிடையவே கிடையாது. எல்லாரும் காலையில் ரிசீவ் பண்ணியாச்சு 5000 ரூபாய். ஒரு இன்ப அதிர்ச்சி அதான் போட்டாங்க பாருங்க, ஹெட்டிங் போட்டாங்க எல்லா மீடியாவும், இன்ப அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர். இதுதான் இங்க ஸ்ட்ராட்டஜி. இங்க வியூகங்கள் தான் வந்து ஜெயிக்கமே தவிர நீங்க சொல்லக்கூடிய வந்து இந்த மக்கள் எதிர்ப்புன்றது சொற்பமாயிரும். காலப்போக்கில் அது கரைஞ்சி போயிடும். இந்த மறந்துடுவாங்க. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியோ அதுதான் ஞாபகம் இருக்கும். நேற்றைய நடந்து மறந்துடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை வந்து பண்ணா ஒரு அரசியல் கட்சி வேணும் தொங்கலாம் பிடிச்சிட்டு அது மறந்தாச்சு. அது முடிஞ்சு, கேஸ் முடிஞ்சாச்சு, அவன் தண்டிச்சாச்சு, உள்ள தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான். இதெல்லாம் நீங்கள் வந்து பிரதானமாக நீங்கள் வந்து பேசியெல்லாம் வந்து கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை கேட்டால் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பாதுகாப்பு இல்லை தான். உலகம் முழுவதும் பாதுகாப்பு இல்லை தான். இங்கே எல்லாருமே முதல்ல நம்மளை நாமே வந்து தற்காத்துக்கணும். இதுதான் அடிப்படையில். அதுக்காக நான் நியாயப்படுத்தலை. இதெல்லாம் பிரதானமாக சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது. கடந்த காலத்தில் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவங்க சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இந்த பெண் முதலமைச்சர் இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில், அங்கே நடக்காமல் இருக்கா? அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும், கல்கட்டாவில் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இது இந்தியா முழுவதும் நடக்குது. இந்த குற்றச்சாட்டுலாம் நீங்கள் பிரதானமாக நீங்கள் வந்து ஒரு திமுக அரசை வந்து வீழ்த்துறதுக்கு பிரதானமான காரணங்களை நீங்கள் எடுக்கணும். எங்கே பார்த்தாலும் எல்லா அமைச்சரும் மூளைக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நான் போய் பார்க்குறேன், நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கி பண்ணு சார், நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான். திருச்சி போய் பார்க்குறேன், பிரம்மாண்டமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு அது இது பார்க்குறேன். திருச்சி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போன திருச்சி மாதிரியே இல்லை. திருச்சி வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி மதுரையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வேலை நடந்திருக்குமா, நிறைய வேலை நடந்திருக்கு. அப்போ இதையும் பார்ப்பாங்கல்ல மக்கள். இதுதானே இங்கே இருக்குது. ஆனா ஒரு மாற்றமா விஜய் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுல உறுதியா. அது முதல்ல நீங்க வந்து உங்க அரசியல் கட்சியிலேயே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இப்ப இந்த அரசியல் கட்சியிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகல. விஜய்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. திரும்ப நான் சொல்றேன், இந்த இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க மிகைப்படுத்தி சொல்ல பாக்குறீங்க. இப்ப நானே சொல்றேன், ஒரு சயின்ஸ் படின்னு சொன்னாரு என்கிட்ட ஜான். சயின்ஸ் படி சார், சயின்டிபிக்கா சயின்ஸ்னார். எது சயின்ஸ் படி 19% இருக்குன்னாரு. அந்த சயின்ஸு அவர் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எப்படி 25 ஆயிடும்? நடந்த சம்பவங்கள்லாம் மைனஸ் தானே உங்களுக்கு. ப்ளஸ்ஸாக என்ன நடந்திருக்கு? ப்ளஸ்ஸாக எதுவுமே நடக்கவே இல்லையே. நீங்கள் எதிர்பார்த்த படம் கூட ரிலீஸ் ஆகலையே. அது ஒரு அழுத்தம்லாம் இருந்தால் கூடமா. இப்போ நான் கேட்குறேன், படம் வரல, இந்த இன்னைக்கு மௌனம் பேசியதே படம் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ரீரிலீஸ் பார்க்க போகிறாங்க. தியேட்டரில் படம் வாங்கினா இன்னொரு படமா, விஜய் படம்னா இன்னொரு படம் பார்ப்பாங்க, அதே தான். அதனால் இதனால் வந்து ஏதாவது ப்ளஸ் ஆகிடுச்சா? இருக்கு, 5%லேருந்து 10% இருக்கும். அதை நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் படுத்தணும். நீங்களே இன்னும் அரசியல் படுத்தலாம். அதனால பிரச்சனையே. இப்போ விஜயே இன்னும் அரசியல் வயப்படலை, அதானே இப்போ சிக்கல் ஆகுது. விஜய்க்கு என்னெல்லாம் மைனஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த திரிஷா விவகாரம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக பேசப்படுது? ஒரு மாநில தலைவர் பேசும்போது உங்களுக்கு கொந்தளிக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பர்சனலா அட்டாக் பண்றது தப்பு தானே. பேசக்கூடாது தான். யார் காரணமா? அடிப்படையில் நான் ஓப்பனாக பேசுவோம். யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். ஏன் திரிஷா மட்டும் சொல்கிறாங்க? இவங்க கூட திரிஷா மட்டும் தான் நடித்தாங்களா? இதுக்கு முன்னாடி பூமிகா, அந்த கைதிகா, இதெல்லாம் நிறைய நடிகைகளாக இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ பேர் நடித்தாங்க. ஏன் திரிஷா மட்டும் சொல்கிறாங்க? சொல்லுங்கள். திரிஷாவோட தனியாக விமானத்தில் போனது நீங்கள் தானே போனீங்க. சரி, அது அவங்களுடைய பர்சனல், அதையும் அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. பர்சனல் நீங்கள் சொல்கிறீங்களம்மா, இதெல்லாம் எப்போன்னு கேட்டால் ஒரு நடிகராக இருக்கும்போது சொல்லலாமா? நடிகராக தான் சொல்லலாம். ஒரு
அரசியல் கட்சிக்கு தலைவராகிட்ட பிறகு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். நானே சொன்னேன், ஜான் கிட்ட நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பு சார், இது பெரிய, இதை நான் சில பேர் சொல்ல முடியல, சினிமா வட்டாரத்திலே இருக்க ஒரு முக்கியமான நபர்கள்கிட்ட நான் பேசும்போது கூட இது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. இது ரொம்ப தப்பு, இது பண்ணது, இது நீங்கள் எவ்வளோனா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு நீங்கள் தனி விமானத்தில் ஒரு நடிகரை போகும்போது அது விமர்சிக்கப்படும். நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் பொறுப்பு கொண்டு வரணும். இப்போ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட பயணப்பட்டிருக்காங்க, இந்த பக்கம் ஜானகி உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து கட்சியில் அவங்க கொள்கை பரப்பு செயலர் ஆகிட்டாங்க. கட்சியில் இவங்க கட்சி கொண்டு வந்துருங்க. அப்போ நீங்கள் கட்சி நிர்வாகி சொல்லலாம். இப்போ குஷ்புவை சொல்ல முடியுமாம்மா? இப்போ குஷ்பு வந்து நயினார் நாகேந்திரனும் ஒரு விமானத்தில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், பேசப்படுமா? ஏன்னா குஷ்பு ஒரு நிர்வாகி அந்த கட்சியில். ஆனால் த்ரீஷா யார்? த்ரீஷா ஒரு நடிகை. அப்போ அந்த நடிகையோடு நீங்கள் ஒரு பயணப்படும் போது அது பேசப்படும் தானே. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் நடந்துருச்சு, அவங்க பொங்கல் விழா, அந்த பொங்கல் விழாக்கே இவர் போனார். இப்படி தான் வந்து சரி, இதை தாண்டி போச்சு. 50வது கட்சி தொடங்கிட்டாருங்க, 50வது பொன் விழா. இதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்களா? நான் தானே இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். 50வது பொண்ணு வந்து இவருக்கு பொன் விழான்னா 50 வயது முடியுது யாருக்கு? விஜய்க்கு. அதுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. யார் வாழ்த்து சொல்கிறாங்க? த்ரீஷா, லவ் ஃபார் எவர். சார் ஒரு நட்பு ரீதியாக அவர் போட்டிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த அதே த்ரீஷா வந்து அஜித் குமாருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அதே த்ரீஷா வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்களா? அதே த்ரீஷா வந்து சிம்புவுக்கு சொல்லியிருக்காங்களா? இப்போ த்ரிஷாக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? பொறுப்பு கொடுக்கணும் சொல்லமா, பொறுப்பு இருந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. நான் பொறுப்பு கொடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா தலைவிதி நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். நான் சொல்றது அது இல்லை. நீங்கள் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, எம்ஜிஆர் கூட தான் சார் ஜெயலலிதாவோட போனாருன்னு சொல்லுவீங்க. ஜெயலலிதா கட்சியிலே இருந்தாங்க, எம்பியாக இருந்தாங்க, கொள்கை பரப்பு செயலராக இருந்தாங்க, அப்போ பிரச்சனை இல்லை. அதே எம்ஜிஆர் வந்து லதாவோட தனியாக ஒரு விமானத்தில் போனாருன்னா அப்போ பேசப்பட்டிருக்கோம். நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு இதை அவாய்ட் பண்ணிடணும். அவங்க லவ் ஃபார் எவர்னு அவங்க செய்தி போட்டு அன்னைக்கு சாயந்தரமும் ஜானுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இதெல்லாம் கடுமையாக விமர்சனத்துக்கு ஆகுது. அன்றைக்கி எல்லாம் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற விமர்சகர்கள் மட்டுமே முணுமுணுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு லவ் ஃபார் எவர்னு போட்டாங்க, என்றென்றும் காதல். எப்படிமா நியாயமாக இருக்கும்? இன்னொருத்தருடைய புருஷன் இல்லை, என்னதான் நடிகனாக இருந்தாலும் கூட. அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த லிப்லாக்ன்ற விஷயத்தில் வந்து குடும்பமே பிளவுபட்டிருக்கு. அப்போ தப்பு தானே இது. அதை தாண்டி கேட்டால் வந்து அடுத்த 51வது பிறந்தநாள் அன்னைக்கு வெளியில் தொண்டர்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க. அந்த தொண்டர்கள்கிட்ட கண்ணில் மண்ணை தூவிட்டு அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லி பொய்ய சொல்லி ஒரு எம்டி காலியான காரை அனுப்பி அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு மறுநாள் காலையில் நாயை தூக்கி வச்சுருக்கிற மாதிரி, நாய்க்குட்டியை தூக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. இது எப்படி? இப்போ புரியுது. இது போன்ற அடுத்தடுத்து நடவடிக்கைகள். இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பேசுகிறாரு கேட்டிங்கன்னா, உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரீஷா அவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா வந்து நான் தவறான உறவுன்னு நான் சொல்ல, த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எங்கே வீடு குடியிருக்கிறாங்க, இவர் எங்கே எத்தனை முறை போகிறாரு, எப்பெல்லாம் போறாரு, எப்பெல்லாம் வராரு, இதெல்லாம் வந்து நீங்க நடிகரா இருக்கும்போது உங்களை பின்தொடரல. இப்ப நீங்க தலைவராகிட்ட பிறகு நீங்க தான் அவன் தான் சொல்றானே கேமரா வச்சுட்டு நீங்க தானே ஏற்பாடு பண்ணிட்டீங்க அந்த கேமரா கூட. என்னன்னு கேட்டா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தார், விஜய் வாகனத்தில் காரில் சென்றார், விஜய் காரை பின்தொடர்ந்து 3 கார்கள் வந்தது, விஜய் பட்டினப்பாக்கம் சென்றார், பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்துச்சார், பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீடு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி இப்போ நிறைய நம்மளும் சொல்ல வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? சும்மாலாம் வரல செய்தி. வந்து நான் கேட்குறேன், இதே வந்து எத்தனை 69 படத்தில் நடிச்சிருக்கிறாரு, எத்தனை நடிகரும் நடிச்சிருக்கிறார். ஏன் த்ரீஷா மீது மட்டும் ஏன் வருது? அப்போ ஏதோ இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு, அது வெளிச்சத்துக்கு வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, ஆனா இது ஒரு மாநில தலைவரா அதை சொல்லும்போது அது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா கண்டனத்துக்குரியதா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் விட்ரா பண்ணிக்கவே இல்லை. அப்போ இனிமேல் வந்து விஜய் தான் இது போன்ற விமர்சனங்களுக்கு வந்து ஐயோ விமர்சனம் வந்துடுச்சேன்னு பார்க்கக்கூடாது. இந்த விமர்சனத்தை தடுக்கிறது எப்படி? விமர்சனம் வரும்போதெல்லாம் அந்த கூட்டத்தில் அவர் பதிலோ சொல்லுவாரு சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த கூட்டத்தை எந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்ட நான் மனசாட்சியோட பேசுங்க. இப்போ இந்த வரி ஏய்ப்பு வழக்கில் உங்களுக்கு தீர்ப்பே வந்துச்சு. இப்போ நீங்கள் ஊழல் குறித்து பேசுறீங்க. இந்த சேலம் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க வந்து திமுகவை தான் கடுமையா சாடுறீங்க. ம். உங்க மீது உள்ள குற்றச்சாட்டுக்கு ஏதாவது நீங்க எப்படியும் பத்திரிகையாளர் சந்திக்க போறதில்ல, கூட்டத்துல பேசும்போதாவது நீங்க சொல்லணும்ல, இந்த என் தரப்பு நியாயத்தை சொல்லணும்ல, இந்த வழக்குல வந்து என் பக்கம் தான் நியாயம் இருக்கு சொல்லணுமா இல்லையா? அப்போ உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா வரியை 1.5 கோடி வரி கட்டணும் சொல்லி தீர்ப்பே வந்து இருக்கும் போது அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்களே சார், எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றதா அவங்க தான் அப்பயே சொல்லிட்டாங்க. அதுதான் அப்ப நீங்க பேசவே கூடாது. ஊழல் குறித்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்ற நான். ஏற்கனவே வரியை பண்ணிருக்கிறீங்கன்றது டிக்ளேர் ஆயிடுச்சுலமா. அப்ப நீ சில பேர் சொல்றாங்க அரசு நிர்வாகத்தில் செய்தாதான் ஊழல். அப்படி கிடையாது. ஊழல், முறைகேடு, லஞ்சம், லாவண்யம் இது எல்லாமே உண்டு. லஞ்சம் லாவண்யம்ன்றது எதுக்கு? லஞ்சம் தொடர்ந்து பலவிதமான கையூட்டுகள் இருக்கு லஞ்சத்திலேயே. அது எந்த வகையில் பெற்றால் லாவண்யம்னா பல வகையில, லஞ்சம்ன்றது பணமா பெற்றாதான் கிடையாது, வேற எந்த வகையில் நீங்க பொருளா பெற்றால் கூட அது லஞ்சம் தான். பல பேர் நினைச்சுக்கலாம் லஞ்சம்னா பணமா வாங்குறதான்னு சொல்லிட்டு. நீங்க பணம் இல்லாம வேற வகையில நீங்க வந்து ஆதாயம் அடைந்தால் கூட அதுதான் லாவண்யம். சரிங்களா? அதுவும் கூட குற்றம் தான். அப்போ ஊழல், முறைகேடு, லஞ்சம், முறைகேடு இதெல்லாமே ஒரே லிஸ்ட்ல தான் வரும். அப்போ அரசு ஊழியராக இருந்தால் தான், ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தான் ஊழல் பண்ணணும் கிடையாது. இதுவும் ஊழல் தான். அது அரசுக்கு செலுத்தக்கூடிய வரியை நீங்க கட்டாம நீங்க ஏமாத்துறதும் ஒரு ஊழல் தான். அப்ப நீங்க பகிரங்கமா நீங்க வந்து நீங்க ஒத்துக்கொள்ள நீங்க ஒப்புக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கம் தாங்க. இனி ஒரு காலத்துல இப்படி நடக்காது. ஒரு சினிமா நடிகனாக இருந்து கலைஞர்லாம் கடந்த காலத்துலலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்து கேட்டீங்கன்னா அது பகிரங்கமா அதை வந்து ஒத்துக்கிட்டு கேட்டினா வருத்தம் தெரிவிப்பார். ஏன் மன்னிப்பு கேட்ட கதைகள்லாம் இருக்கு கலைஞர் கடந்த காலத்துல. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் பக்குவமான, அப்பதான் இந்த விமர்சனங்கள் கடந்து போகும். அப்ப நீங்க இதெல்லாம் துண்டா உங்க மேல உள்ளதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து டிஎம்கே நான் சாடுறேன், ஏடிஎம்கே சாடுறேன்னு சொல்ல முடியாதுல்ல. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.